இந்த பதிவு ஒவ்வொரு விஜய் ரசிகனும் கேட்க வேண்டிய பதிவு. நீங்க தற்குறி இல்ல ஆச்சரியக்குறி அப்படின்னா இதை யோசிச்சிருப்பீங்க. சினிமால பக்கம் பக்கமா டயலாக் விட்டுறவரு நிஜத்துல அவர் சிஎம் ஆனா என்ன செய்வாருங்கிற அவரோட சுய சிந்தனையில தானே யோசிச்சு அவர் உங்ககிட்ட மக்கள் கிட்ட சொல்றாரு. அது ஏன் மனசுல இருந்து வராம அவர் பேப்பர்ல இருந்து டயலாக படிக்கிறாரு. அதுவும் ஒரு சில இடத்துல எல்லாம் ரொம்ப கிளீனா ஸ்கிரிப்டடா அவர் அப்படியே படிச்சுட்டு போறாரு தவிர வச்சு அதுல எந்த ஒரு ஆத்மார்த்தமும் கிடையாது. ஏண்டா சினிமால மட்டும் ஃபைட்டருங்களை 50-100 பேர் அடிச்சு பறக்க விடுறாரு, ஆனா நிஜத்துல ஒரு 4 பேர் சூழ வந்தாலே சைக்கிள தூக்கி போட்டு ஓடுறாருடா அப்படி ரன்னிங் ரேஸ்ல. மக்களையே சந்திக்க பயப்படுற முதல்வர் எப்படி மக்களின் முதல்வரா இருக்க முடியும்? இதை யோசிங்க. எல்லாத்துக்கும் மேல நிகழ்காலத்துல நடந்துகிட்டு இருக்கிற உலக அரசியல் நீங்க உத்து நோக்கி கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இனி வரப்போற காலங்கள் எல்லாமே மிக பெரும் கஷ்ட காலங்கள் என்னட்டு. ஏன்னா உலக யுத்தம் தொடங்கிடுச்சு. அப்போ விலைவாசி ஏறப்போறதுதான். இந்த விலைவாசி உயர்வுல இருந்து மக்களை எப்படி காப்பாத்துறதுங்கிற தொலைநோக்கு சிந்தனை விஜய் கிட்ட இருக்கு.